நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. உங்கள் உணர்வுகளின் சங்கமம். அண்டர்கள் துயரம் தீர்க்க அயோத்தி மாநகரில் வந்து பிறந்து சண்டகாரண்யம் சென்று சமுத்திரத்தை ஓர் அணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாட்ட கோதண்டம் கையில ஏந்தோம் பண்டரி போற்றோம் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போற்றி போற்றி. வற்றாத பொய்கையும் வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை முருகா உற்றார் தன்னை எனக்கு ஒருவர் இல்லை உமையாள் திருமகனே முத்தாடை தந்து அடியாளை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனதுள் நின்று விஸ்தாரமாகவே புள்ளி மயிலேறி வர வேண்டும் எனது அருகே. சம்போ அறிவோம் நம ஜீவாய வேத விநாயகா சம்போ அறிவோம் நம ஜீவாய வேத விநாயகா உமதடிதனை பணிந்தவர் அருள் தரும் நேசனே ஆதியும் அந்தமுமான பொருளே சம்போ ஐந்துகர தொந்து தோணே சுவாமி ஐந்துகரம் பெரி தொந்தி வாய சொல்லிக்க சுவாமி ஆணை கிளையோனே அரணார் தெருமகனை பேள வைத்தோனே பெருஜாலி வாகனே ஐந்துகரம் பெரிய தொந்தி வாய சொல்லிக்க உமகப்பளம் ஒடுவளம் முர்கணி சர்க்கரை அவளோடு கடலையும் சகலமும் படைத்திட முன்னாலே வந்த கணபதியே சம்போ அருளோடு வந்த பொருளே நாயகா வேதமந்திர நீல சந்திர சேகரந்தா குமரையோ அங்க விரிமலர் சொறி மலர் அறியவே ஒரு மலர் வித்ததன்னை நற்சபையில் வைத்தவா நாயகா
விரும்பி நான் உனை தோளுவேன் வேலவா. சுவாமி பூதலமெல்லாம் பறந்து நாதர் வந்து வஜுரந்து அங்கு புகழ்ந்திட கலை மகள் அறிந்திட திருமகள் புதி கண்ணீரைந்த சிவ தானுவே சம்போ புகழ்ந்து நான் எப்பொழுதும் பாடுவேன். சுவாமி வள்ளியால் தினை குணத்தில் வருங்கிலே வள்ளியால் தினை குணத்தில் வருங்கிலே விரட்ட சுவாமி வாய்த்த தினை மாவை உண்ட வேலவா வடிவடி ஆறுமுகம் திருச்செந்தூர் திருமலை சுவாமி மாறுபடா சூரனை வதைத்தவர் அம்மையா சொல்லையோ சுவாமி இஷ்டமுடன் ஹரிராம உன்புகளை வில்லில் வாட இஷ்டமுடன் ஹரிராம உன்புகளை வில்லில் வாட நாங்கள் தந்தனை தனைத்த தாளம் போடவே தாளம் போடவே துந்தனை தனைத்த தாளம் போடவே அம்மையோ சொல்லையா அமண்ணே சுவாமி முந்திய குரு நமக்கு முக்கணன் பரமேஸ்வரனார் முந்திய குரு நமக்கு முக்கணன் பரமேஸ்வரனார் ஓங்கார நாதத்தில் நாதமாய் வந்துதித்த நமச்சிவாயம் என்னும் மூலப்பொருளை கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் மறவே சாமி கணபதியே என் குருவே சாமி கணபதியே என் குரு கனவிலேயும் நான் மறவே குணபதியே அருமுகனே குஞ்சரமே உமை பாட பாடுவோமே ராமா உன்னை பலகாலம் உமை தொழுதோம் தேடுவோமே ராமா உன்னை தென்னாடு தேசமெல்லாம் நாம் கூறுவோமே ராமா உன்னை கூறுவோமே ராமா உன்னை ஒரு குற்றம் குறையிடாம் சுவாமி ஆதியில வேதநாதா ஆதி அம்பலத்தில் ஆடுமைந்தா ஜோதியில மாலையர்க்கு தோண்டாமல் நின்ற மாலை அடிமுடியும் தேடி காண அவள வானரோட சீர்வாதத்தை நல்லருவை நாணலாக்கி நந்திதளை குடமாகி நெல்லையத்தில் ராமர்வானோ
வீசுகோலா உந்தன் சொல்லை நாங்கள் வாட உந்தன் சொல்லை நாங்கள் வாட எனக்கு துணை ரூபாய் ஹரிராமோ தாயே கலைமகளே சக்தி மலை மகள் கலைமகளே சக்தி மலை மகள் மலை மகளே மலையரசன் திருமகளே மலைமகளே தாயே கலைமகளே மலை மகளே மலையரசன் திருமகளே பார்வதியாள் அம்பிகையே பாலகிக்கு அருள் புரிவார் சக்தி வளம் இருக்கும் வனகிளியே வந்தியன கருள் புரிவார் இடம் இருக்கும் ஈஸ்வரியே தாயை எனக்கருள வருவாயம்மா நெஞ்சு முட்டி நான் உணர்ந்து தடுமாடும் வேளைதனில் நாவுதடு மாறாமல் தாயை நற்குரலும் மங்கிடாமல் நெஞ்சதுவும் முளைந்திடாமல் நினைவுதடு மாறாமல் நெஞ்சிலையும் நாவிளையும் தாயை நின்று விளையாட வேண்டும் தாயே ஏழைக்கு மனம் இறங்கி இசை கருள வருவாயம்மா ஐந்தெழுத்தை ஓரெழுத்தா அருள் புரிய வேண்டும் அம்மா எட்டெழுத்தை ஓரெழுத்தா இசை மகளே கலை மகளே இசை மகளே கலை மகளே சக்தி எனக்கருள வருவாயம்மா சுவாமி அரக்கர்களை கருவருத்த அரக்கர்களை கருவருத்த ஹரிராமா ரகுராமா அன்னை சீதா மணவாள் அடியாளுக்கு அருள் புரிவாள் சீதையோட மணவாள் ஸ்ரீராமச்சந்திரர் சிறுமிகினி அருள் புரி கோசலையால் திருமகன் கோதண்டனே ரகுராம் கோதண்டனே குழந்தைக்கு முகமழகி மஞ்சன முகமழகி மாயன் தங்க மாரியம் மதலைகினி கண் கொடுத்த காத்தருள உச்சி கண்ணில் பிறந்தவளே உச்சினி மகாளியம் மணமாதிலே சந்தன மாரியம் சந்தன மாரியம் சிறுமிகினி சாஸ்தாவே பூலுடையார் சாஸ்தாவே புத்திரிக்கு வந்தருள் தர்க்கம் மடந்தளவாய் மாட சுவாமி எங்க கோட்டை மாட கோட்டைகள் அதிபதி கோட்டை மாட சுவாமியே கோட்டை மாட சாமி வந்து குழந்தைக்கு குருவங்கோட்டை நன்னகரில் குருவங்கோட்டை நன்னகரில் சக்தி கொண்டு கொழுவிருக்கும் சந்தனமா ஜோலகில அவதாரம் செய்தவளே சந்தன மாரியம்மா சந்தன சிறுமிகினி
நான் ஏடறிவேன் எழுத்தறிவேன் ஏட்டில் உள்ள வகையறிவேன் ஏடறியா நாளை தன்னில் எழுத வைத்தார் என் குருவும் வில்லிசை அறியாத நாளையில நாளை தன்னில் விவரம் செய்தார் என் குருவும் எனக்கு விவரம் செய்தார் என் குருவோ சுவாமி ஐந்து நல்ல வயதனிலே நான் அறியாத பிராயத்திலே அறிவுகளை படிக்க வைத்த அம்மா அப்பாவை நான் மறவே கற்று தந்த வாத்தியாரை கனவிலேயும் மறப்பதில்லை சொல்லி தந்த வாத்தியாரை அடியால் சொப்பனத்தில் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தாலும் நான் ஒரு நாள் மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்தாலும் என் நினைவொரு நாள் மறப்பதில்லை சொல்லாலே மறந்தாலும் சொல்லி தந்த வாத்தியாரை சொல்லி தந்த வாத்தியாரை அடியால் சொப்பனத்தில் மறப்பது சுவாமி கற்றுதந்த வாத்தியாரே கற்றுதந்த வாத்தியாரே அண்ணாவி குரு நமக்கு தென்னிந்திய தேசத்திலே தென்காசி மாவட்டத்திலே சீமை எங்கும் எழுகடலோ தென்காசி முக்கடலோ சீமை எங்கும் வியாதி பெற்ற செந்தாளை பூச்சொரியோ சீவநல்லூர் நகரில் வாழோ மாநிலமும் வியாதி பெற்ற மாநிலமோ அண்ணாவி மாடசாமி புலவர்மா எனக்கு கற்றுதந்த வாத்தியாரோ கற்றுதந்த வாத்தியாரோ அண்ணாவி குரு நமக்கு சுந்தரங்கள் ஊச்சொரியும் சுந்தர பாண்டிய புறமதியிலே ஜோதிமணி கவிகள் பாடும் சூளுலகம் வியாதி பெற்று சூளுலகம் அண்ணாவி சொக்கலிங்க புலவர் எனக்கு கற்றுதந்த வாத்தியாரோ கற்றுதந்த வாத்தியாரோ அண்ணாவி குரு நமக்கு யாரு என்று பார்த்தோமானா ஜாதி மல்லி பூச்சொரியும் சடையபுரம் நகரில் வாழும் சமுத்திரமும் வியாதி பெற்று சமுத்திரமும் அண்ணாவி சண்முகம் எனக்கு கற்றுதந்த வாத்தியாரோ அண்ணாவி குரு நமக்கு யாரு என்று பார்த்தோமானால் தென்னிந்திய தேசத்தில் தென்காசி மாவட்டத்தில் பாருலகம் வியாதி பெற்று பண்பொழிமா வில்லிசை கவிகள் விருத்தம் போட்டார் மாநிலமும் வியாதி பெற்று மாநிலமும் மாரியம்மா எந்த குருவினோட சீர்வாதத்தை கொண்டேனையா என் சிரசு வந்த வந்த சபையோர்கள்லாம் இனி வரப்போற பெரியோர்கள்லாம் வணக்கம் செய்த மாறு பேரும் கூடி
சபையோர்கள்லாம் சபையோர்களோ கூட போகும் பெரியோர்கள்லாம் பெரியோர்களோ குழந்தை நானும் நமஸ்கரித்தேன் நமஸ்கரித்தேன் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே சபையோர்கள் பெரியோர்களே பெற்றெடுத்த தாய்மார்களே உங்கள் பிள்ளை சுதானானோ இந்த சந்தனமாரி வாசலிலே சாஸ்தாங்கதை பாட போறோம் சபையோர்கள் கேட்டிடுங்கோ அம்மாளோட வாசலில ஐயன் கதை பாட போறோம் அனைவருமே கேட்டிடுங்கோ நான் பாடுகின்ற பாட்டதில ஒரு பழுது குற்றம் வந்திட்டாலும் சொந்த பாலகி போல் என்ன வேண்டும் நான் சொல்லுகிற சொல்லாதில சொல் குறைகள் இருந்திட்டாலும் சொந்த குழந்தை போல என்ன வேண்டும் அறிந்து நானும் பாடிட்டாலும் அறியாமல் பாடிட்டாலும் தெரிந்து நானும் பாடிட்டாலும் கதையை தெரியாமல் பாடிட்டாலும் முன் சொல் பின்னால் வந்துட்டாலும் பின் சொல் முன்னால் வந்துட்டாலும் ஆறு பிள்ளை 100 குற்றம் 100 குற்றம் ஆதரிக்க வேண்டும் ஐயா எங்களை ஆதரிக்க வேண்டும் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த அருமை தாய்மார்களே இந்த அழகான குருவங்கோட்டை நன்னகரத்திலே சக்தி கொண்டு கிருபை கொண்டு ஒளிவிருந்து வரக்கூடிய அம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி இந்த சந்தன மாரியம்மன் திருவாலயத்திலே நாமல் வில்லிசை பாட வேண்டும் என்று நமக்கு அன்போடும் ஆதரவோடும் அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்துள்ள இந்த சந்தன மாரியம்மன் கோவில் நாட்டாமை தர்மகர்த்தா பொக்கிஸ்தார் கணக்கப்பிள்ளை மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நமக்கு அட்வான்ஸ் கொடுத்து அன்போடு வரவழைத்துள்ளார்கள் அவர்கள் அனைவர்களுக்கும் நாங்கள் எங்கள் வில்லிசையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதாவது எந்த ஒரு ஆலயமாகவே இருந்தாலும் முதலாக யாருக்கு பாடணும் அவர் பெரியவர் இருக்காரா யாருக்கு பெரியவர் இந்த ஊருக்கு வயசாளி கிழவர் எந்த ஒரு ஆலயமாகவே இருந்தாலும் முதலாக சாஸ்தாவுக்கு படிக்க வேண்டும் பெரியவருக்கு ஊருக்கு உலகத்துக்கு பெரியவர் நாம எல்லோரும் தாய்க்கும் தந்தைக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து பிறந்த சாதாரண மானிட மனுக்கள் சரி ஆனால் தர்மஞான சாஸ்தா அப்படி அல்ல என்ன அரிக்கும் சிவனுக்கும் அப்பாவுக்கும் ஐயனுக்கும் மெய்யனுக்கும் அப்பாவுக்கும் வந்து பிறந்த பிள்ளை அப்பேற்பட்ட தர்மஞான சாஸ்தா வந்து பிறந்தாரையானால் சகல தெய்வங்களும் இந்த ஆலயத்திற்கு வருமா உண்மைதான் ஐயன் வந்து பிறந்தாரையானால் அனைத்து தெய்வங்களும் இந்த ஆலயத்திற்கு வரும் என்பது ஐதீகம் உண்மைதான் அதனால் அப்பேற்பட்ட சாஸ்தாவின் கதையை நாங்கள் பாட இருக்கின்றோம் பாடும் பாட்டிலே பழுது குற்றங்கள் சொல் குற்றங்கள் இசை குற்றங்கள் கதை குற்றங்கள் இருக்கலாம் கதையிலே பொருள் குற்றங்கள் இருக்கலாம் சாரீர குற்றங்கள் இருந்தாலும் சரீர குற்றங்கள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடிக்கக்கூடிய மேலதாளங்களில் குற்றங்குறைகள் இருந்தாலும் இதற்கு முன்னாலே இந்த ஆலயத்தில் எத்தனையோ புலவர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் பாடி இருக்கலாம் ஒருவரை போலவே ஒருவர் பாட முடியாது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்பார்கள் நானோ சிறு குழந்தை என் சிற்றறிவுக்கு தகுந்தபடியாக என் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தபடியாக அடியால் உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். பாடும் பாட்டிலே எந்த விதமான குற்றங்குறைகள் இருந்தாலும் உங்கள் வீட்டு குழந்தை ஒரு தவறு செய்தால்
அதற்கு எப்படி ஆதரவு கொடுத்து அன்போடு அரவணைப்பு செய்வீர்களோ ஆமா சாமி அதே போன்று எங்கள் 6 பேருக்கும் ஆதரவு கொடுத்து ஆமா அன்போடு ஆதரிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு சாஸ்தாவின் திரு கதையை நாங்கள் ஆரம்பம் செய்கின்றோம். சரியா? பாதி மதி மான்மழுகோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகமது கலியுதமாகி அச்சுதன் என் பெருமாள் இருகரத்தினால் ஏந்த ஜோதிமணி விளக்கு ஒளிவு போல் 5 மைந்தர்கள் தோளினில் புனூல் இளங்க தோன்றி வேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக வந்து பிறந்த தர்மஞான சாஸ்தாங்கதையை பிரித்து சொல்வோமே. தானாகிய 1 வெள்ளி கைலாசத்தில் ஐயோ கைலாசத்தில் அங்கதற்கு சிவமாலோ கொழுவேறந்த வளரும் வைகுண்ட ஸ்தலமாதிலே வளரும் வைகுண்ட ஸ்தலமாதிலே மாயோன் பச்சமலை ஜினியும் கொலுவிருக்காங்கோ கோடி தேவர்கள் 48,000 கோடி அகஸ்திரரோடு அங்கே அழகு கலை கோட்டி அமரர் தேவரோடு முனிவர்களா அட்டதுக்கு பாலகரும் கொழுவீருந்தார். யானை மோகத்தந்தி கணபதியோ 6 முகத்துடனே வேலை அங்க சுடரும் ஒளிவு தன்னில் நாரதரோ ஜோதி மார்க்கண்டையன் நந்தி படைகளோடு பூதங்களா நந்தி படைகளோடு பூதங்களோ கைலையில் 4 லட்சம் கோடி அப்பேர்பட்ட இறைவன் வாழக்கூடிய ஆதி கைலாசபதியிலே ஆண்டவனாகிய சாட்சாதி சங்கரன் சிவபெருமாளோடு ஆதி கைலாசத்தில் இன்னும் யாரெல்லாம் குழுவிருந்து வருகின்றார்கள். ஆகாயத்தில் சூரியனோ ஆகாயத்தில் சூரியனோ அன்பு குளிர் சந்திரனோ ஆகாயமான
கொலுவிருக்கும் நாளையில் கைலாச வாசலில் கடவுளான பகவானுக்கு தெய்வலோக ரம்பையெல்லாம் திருநடனம் ஆடுவாள். ரம்பையவ வருவாள், நடனம் அது ஆடுவாள். ஊர்வசிய வருவாள், உல்லாசமா பாடுவாள். மேனகைய வருவாள், மிருதங்கமும் போடுவாள். சரஸ்வதி வருவாள், சரஸ்வதி சங்கீதங்கள் அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய ஆதி கைலாசபதியிலே ஆண்டவனாகிய சாட்சாதி சங்கரன் சிவபெருமாள் யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு உமா மகேஸ்வரியோடு உடையவன் சிம்மாசனத்தில் அமர போகும்போது சிம்மாசனத்திற்கு முன்னாடி 9 படிகள் அமைத்திருப்பார்கள். அந்த 9 படி எதன் அடிப்படையில் 9 நவக்கிரகங்களை கொண்டு வந்து 9 படியாக அமைத்திருப்பார்கள். 9 நவக்கிரகங்கள் என்னதெல்லாம்? ராகு, கேது, சூரியன், சந்திரன், புதன், சனி பகவான். இப்படி 9 நவக்கிரகங்களை கொண்டு வந்து படியாக அமைக்கும் போது 9வது படியில் சனி பகவானை கொண்டு வந்து குப்பர போட்டார்கள். ஏன் அவரை மட்டும் குப்பர போட்டாங்க? எழுத்துதான் 2 எழுத்து பகவான். அவரை யாரும் பார்க்க கூடாதுன்னு போடல, அவரு நம்ம யாரையும் பாத்திர கூடாதுங்கிறதுக்காண்டிதான் குப்பர போட்டிருக்காங்க. அவர் பார்வை பட்டதுன்னு வைங்க, உங்களால தாங்க முடியுமா? எழுத்துதான் 2 எழுத்து பகவானை தவிர அவர் பார்வை பட்டதுன்னு வைங்க, 7.5 வருஷம் ஒரு பிடி பிடிச்சு ஆட்டாம விட மாட்டாரு. சனி பகவான்லயே நிறைய விதம் இருக்கு. அஷ்டம சனி, ஏறுஞ்சனி, இறங்குஞ்சனி, அதுதான் மங்கும் சனி, பொங்கும் சனி, அஷ்டம சனி, ஜென்மச்சனி, கண்டகச்சனி, 7.5 சனி. 7.5 வருஷம் பிடிச்சு ஆட்டினாலும் படாத பாடு 7.5 வருஷம் படுத்துவாரு. 7.5 வருஷம் கழிஞ்சு நம்மளை விட்டு போகும்போது எந்த அளவுக்கு பாடா படுத்தினாரோ தாங்க முடியல, அந்த அளவுக்கு நன்மையை தான் செஞ்சுட்டு போவாராம். அப்படி 9வது படியில் சனி பகவானை கொண்டு வந்து குப்புற போடும் போது வல்லரக்க ராஜுதன் செங்கோல கையில வாங்கினா நேரா சிம்மாசனத்துல போய் அமர வேண்டும் என்று 8 படியை ஒழுங்கா மிதிச்சு ஏறினான். 9வது படியில மிதிக்கும் போது செங்கோல கையில எடுத்தான். 9வது படியை ஓங்கி ஒரு மிதி, ஓங்கி மிதிச்ச உடனே சனி பகவான் ஏறிட்டு பார்த்தாரு பாருங்க. வல்லரக்கன் மேல சனி பகவான் பார்வை அப்பவே பட்டது. 6:45 6:15 பிடிக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. 6:45 6:15 எத்தனை? 7:30 பகவான் சனி பகவானுடைய பார்வை வல்லரக்கன் மேல பட்ட உடனே அந்த வல்லரக்க ராஜுதனானவன் பாதாள உலகத்தில அவன் எப்படி வாழ்ந்து வருகின்றான் தெரியுமா? அங்கே சனியனவன் பிடிக்க போறான், சனியனவன் பிடிக்க போறான். சண்டாள வல்லரக்க சங்கடத்தில் வாழ போறான். 7.5 அவன் பிடிக்க போறான். 7.5 அவன் இருப்பிடத்தை இந்த இடம் அங்க சனியனவன் பிடித்த போது பிடித்த சண்டால வல்லரக்க சங்கடத்தில் வாழுவானா. அங்க 7.5 அவன் பிடித்த போது அவன் இருப்பிடத்தை இழக்க போறான். 12 வருட காலம் அந்த வல்லரக்க ராஜுதந்தா அவன் அரசாண்டு வார போது சனி பகவான்
பார்வை பட்ட உடனே சிம்மாசனத்துல போய் அமர்ந்தான். ஆமா என்னைக்கு அவன் சிம்மாசனத்துல போய் அமர்ந்தானோ ஆமா அன்னையில இருந்து நாட்டுல மழையே கிடையாது. மழையும் இல்ல தனியும் இல்ல. மக்கள் எல்லாம் பஞ்சத்துல வாடுதாங்க. ஆமா அவன் சிம்மாசனத்துல அமர போன நேரமும் அந்த நேரம் தான். ஆமா 7:30 மணி. 7:30 மணிக்கு தான் சிம்மாசனத்துல அமர்ந்தான். 7:30 பகவான் பார்வையும் அவன் மேல அப்ப பட்டுச்சு. அப்ப 7:30 எல்லாம் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும்? அப்படித்தானே இருக்கும். அதனால் வல்லரக்க ராஜுதன் சிம்மாசனத்திலே அமர்ந்த நாள் முதலாக பாதாள உலகத்தில் 12 வருட காலம் மழை இல்லாமல் இருந்தது. மக்கள் எல்லாம் பஞ்சத்தில் வாடி வருகின்றார்கள். அது எப்பேற்பட்ட பஞ்சம் தெரியுமா? அது மரக்காலது உருண்ட பஞ்சம், மன்னவரை தோற்ற பஞ்சம், ஆளாக்கு உருண்ட பஞ்சம், அசுர அரக்கனையும் தோற்ற பஞ்சம், அங்க தாலி விற்றோம் பீலி விற்றோம் தலையளவு பஞ்சமையா. பிள்ளையை தான் விலை கொடுத்து தவிடு வாங்கி உண்ட பஞ்சம், பசியின் கொடுமையால கொடுப்பக்கீரை தின்ற பஞ்சம். அங்க பஞ்சம் வந்து சேர்ந்த போது பாதாள உலகத்தில அங்க வல்லரக்க ராஜனுக்கு 56 அரசர் எல்லாம் அங்க பகுதி பணம் கொடுக்கலைய, பணிந்தும் அவர் நடக்கலைய, இருசால் பணம் கொடுக்கலைய, ஏனென்றும் கேட்கலைய, அங்க கிஸ்தி பணம் கொடுக்கலைய, கீழ்வணிந்து நடக்கலைய. சுவாமி அந்த நல்ல வேளையில பாடி வருகின்றார்கள். பார்த்தான் அரக்கன், என்னைக்கு நான் அரசி பரிகாரம் செய்து வந்தேனோ அன்னையில இருந்து மக்கள் யாவரும் பகுதி கொடுக்கவில்லை, என்னை பணிந்தும் நடக்கவில்லை, கப்பம் காணிக்கை கொண்டு வந்து எனக்கு கொடுக்கவில்லை, இருசால் பணம் கொடுக்கவில்லை, என்னை ஏன் என்றும் கேட்கவில்லை. உடனே வல்லரக்கனானவன் மந்திரியை அழைத்தான். அடே மந்திரி, என்னைக்கு நான் அரசி பரிகாரம் செய்து வந்தேனோ 56 தேசத்து அரசர்கள் யாவரும் எனக்கு பகுதி கொடுக்கவில்லை. உடனே மந்திரி, இன்னைக்கு நான் அரசி பரிகாரம் செய்து வந்தேனோ அன்னையில இருந்து மக்கள் யாவரும் எனக்கு பகுதி கொடுக்கவில்லை. உடனே 56 தேசத்திற்கும் பறையோசை எடுத்து பகுதியை வாங்கிட்டு வானாரு. மன்னன் சொல்லுக்கு மறு சொல்லு ஏது? அப்படியே ஆகட்டும் என்று மந்திரியானவர் 56 தேசத்து அரசருக்கும் பறையோசை அடித்தார். பறையோசை சத்தம் கேட்டு அரசர்கள் எல்லாம் ஒன்று கூடி, ஐயா மந்திரி, உங்கள் மன்னன் அரக்கன்னு சொன்னாருன்னு இங்க வந்து பறையோசை அடிக்க வந்திருக்கிறா? உங்கள் மன்னன் அரக்கனுக்கு தான் அறிவில்ல, உமக்கு மாயா மண்டையில் அறிவில்ல. அது சரிதான். அதாவது வல்லரக்கனுடைய அப்பாவாகிய ரிஷிமுகா வர்ணனும் ஒரு அசுர அரக்கர் குலத்தில் பிறந்தவர் தான். ஆனால் அவர் வாழும் போது நீதி இருந்தது, நேர்மை இருந்தது, தயவுதாட்சிணியை இருந்தது, மாதம் 3 மழை பொழிந்தது, வருடமும் பூவும் விளைந்தது. ஆனால் இந்த அரக்கன் என்னைக்கு அரசி பரிகாரம் செய்து வந்தானோ அன்னையில இருந்து நாட்டுல மழையே இல்லை. நாங்கள் எல்லாம் பஞ்சத்துல வாடுதோம். இதுவரைக்கும் உங்க அரக்கன் எங்க கிட்ட வந்து என்ன ஏதுன்னு கேட்டிருப்பாரா? மக்களுடைய குறை என்ன என்று அறிந்து மக்கள் குறையை தீர்த்து வைப்பதுதான் ஒரு மன்னனுடைய கடமை. ஆனால் நாங்கள் 12 வருட காலம் குடிக்க தண்ணி இல்லாம கஷ்டப்படுதோம். இதுவரைக்கும் எங்க கிட்ட என்ன குறை இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும், என்ன தேவை இருக்கு என்று இதுவரைக்கும் எங்க கிட்ட கேட்டது கிடையாது. பகுதி பணத்தை மட்டும் வாங்கிட்டு வானா எப்படியா நாங்க கொடுக்க முடியும்? பூமி விளைஞ்சிருக்கா, மழை பொழியல, காடு விளையல, மழை பெஞ்சா தானே மக்கள் கையில செழிப்பு இருக்கும். வானம் ஒளியல, பூமி விளையல, என்ன செய்ய முடியும்? மழையே இல்லாம இருந்தா மக்கள் கையில செழிப்பு இருக்காது. கஷ்டத்தை கஷ்டப்படுறோம். வரும்படி இருந்தா என்னது கொடுப்பாங்க?
அதாவது நாட்டுல நல்ல மழை பெஞ்சு காடு கரையெல்லாம் நல்ல செழிப்பா இருந்ததுன்னு வைங்களேன், மக்கள் கையிலயும் பணம் செழிப்பா இருக்கும். பணம் செழிப்பா இருக்கும் போது கோயில்ல கூட நடத்துதாங்கன்னா வரி 5000 போட்டாங்கன்னு வைங்க, மக்கள் கையில செழிப்பு இருந்ததுன்னா கூட 2000 சேர்த்து போட்டு நல்ல ஒரு நம்மள மாதிரி ஒரு வில்லுப்பாட்டு கச்சேரி வைக்கலாம், இல்ல பாட்டு கச்சேரி வைக்கலாம் அப்படின்னு விருப்பப்படுவாங்க பாருங்க. அதே இது மக்கள் கையில கொஞ்சம் செழிப்பு இல்ல, பணம் காசு கம்மியா இருந்தா வரி 5000 ரூபாய் போட்டிருக்காங்க. ஒரு 1000 ரூபாய் குறைச்சா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. மக்கள் கையில செழிப்பு இருந்தா சாமிக்கு மனங்குளிர செய்வாங்க. அதே போன்ற 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் ஒன்று கூடி, ஏ மந்திரி, இதனால் இதுவரைக்கும் உங்க அரக்கன் மன்னன் எங்க கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கல, பகுதி பணத்தை மட்டும் வாங்கிட்டு வானா எப்படியா நாங்க கொடுப்போம், அதனால் போய் சொல்லு உங்க அரக்கன் கிட்ட. என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், நாங்கள் கொடுக்கவே மாட்டோம், அவரை படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், நாங்கள் படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். இருசால் பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், நாங்கள் கொடுக்கவே மாட்டோம், அவரை எதிர்த்து சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம், நாங்கள் எதிர்த்து சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், நாங்கள் கொடுக்கவே மாட்டோம், அவரை கெட்டி வச்சு சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், கெட்டி வச்சு சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். ஏ போடா போடா மந்திரிய, புத்தி கெட்ட தந்திரிய, உங்கள் மன்னன் அரக்கனுக்கு மண்டையில பலம் இருந்தா மல்லு கொடி நாட்ட சொல்லு, நாமல் மல்லு செய்து பார்த்திடலாம், நெஞ்சிலையும் துணிவிருந்தா யுத்தம் கொடி நாட்ட சொல்லு, நாமல் யுத்தம் செய்து பார்த்திடலாம். அரசர் எல்லாம் சொன்ன போது மந்திரியோ எது சொல்வார்? அடே மந்திரி, உங்கள் மன்னன் அரக்கனுக்கு மண்டையில விளம் இருந்ததானால் அவர் மல்லுக்கொடி நாட்ட சொல்லு, நாங்கள் எல்லோரும் மல்லு செய்து பார்த்திடுவோம், நெஞ்சிலே துணிவிருந்ததானால் யுத்தம் கொடி நாட்ட சொல்லு, 56 தேசத்து அரசர்கள் யாவரும் யுத்தம் செய்து பார்த்திடுவோம் என்ற அரசர்கள் ஒன்று கூடி சொன்ன உடனே பார்த்தார் மந்திரி. அரக்கன் கிட்ட போனோம்னா பகுதியை வாங்கிட்டு வான்னு இங்க விரட்டுதாரு, அரசர்கள் பக்கம் வந்தோம்னா பகுதி போன இல்லன்னு மறுபடியும் அங்க விரட்டுதாங்க. நமக்கு ஏன் இந்த வம்பு? அங்கேயும் இங்கேயும் கிடந்து நம்ம ஏன் சீரழியணும்? அதனால நமக்கு இந்த வம்பே வேண்டாம். அரக்க இங்க இருந்தா தானே பகுதியை வாங்கிட்டு வான்னு சொல்லுவாரு. அரக்கனை இந்த நாட்டை விட்டே நாம துரத்தணும். நாட்டை விட்டு துரத்தணும்னா என்ன செய்யணும்? யோசனை பாப்பேன், மைண்ட வேலை பாப்பேன்.
மைண்ட் வேலை செய்யணும்ல. என்ன செய்யணும்? மைண்ட் மண்டையில. அப்படியா? அதானே. அவருக்கு அறிவு இருந்தா தானே வேலை செய்யும். அதானே. ஆனா அந்த மந்திரிக்கு அறிவு இருக்கு. உடனே மந்திரியானவர் அரக்கன் பக்கம் ஓடோடி வந்தார். ஆமா. ஓடோடி வந்த உடனே சரி மன்னா, அரக்க மன்னா, நீங்கள் சொன்னபடியே 56 தேசத்திற்கும் பறையோசை எடுத்து பகுதியை வாங்க போனேன். சரி. ஆனா அரசர்கள் யாவரும் பகுதி பணம் கொடுக்கல. உங்களை பணிந்தும் நடக்கல. இல்ல. கிஸ்தி பணம் கேட்டு போனேன். உங்களை கேவலமா பேசுதாங்க. என் பேரை சொன்னியா? மன்னா, உங்க பேரை சொன்னதுக்கு பிறகுதான் ரொம்ப கேவலமா பேசுதாங்க. என் பேரை சொன்ன பிறகு ஓட ஓட விரட்டுதாங்க. சரி. அடி மட்டும்தான் என் மேல விழல. அடி விழுந்துட கூடாதுன்னு நான் ஓடியாந்துட்டேன். அதனால உங்களை எதிர்த்து அவர்கள் சண்டை செய்ய வாரார்கள். சரி. உங்களை எதிர்த்துதான். உங்க பேரை சொன்னதுக்கு பிறகு ஓட ஓட விரட்டிக்கிட்டு வராங்க. சரி. இப்ப போய் பகுதியை வாங்க போனோம்னா உங்களாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. ஏ மந்திரி, என்னைய பார்த்த ஒருத்தன் கேவலமா பேசியிருக்கான். நீ பாத்துட்டு சும்மா வாயா வந்த? என்ன செய்யணும்? திரட்டு நம் படையை. நம்ம கிட்ட இருக்க படையெல்லாம் இங்க என்ன படை இருக்கு? யானைப்படை அதெல்லாம் போயிடுது, குதிரைப்படை எல்லாம் போயிடுது, ஒட்டகப்படை எல்லாம் போயிடுது. எல்லாம் போயிருச்சா? அப்ப இருக்கிறது என்ன படைதாமையா இருக்கு? சம்முன்னு வாய வச்சு சும்மா தான் இருக்கு. அதான் சாப்பாட்டு படை தான் இருக்கு. சாப்பாட்டு படையினால பொங்கி தட்டிரலாம். இன்னொரு படை இருக்குன்னு சொல்லுவானே, என்ன படை? சொறி படை. அது சொரிஞ்சுக்கிட்டே அலைய. அவங்க குடும்பமே சொறி. அதானே. சொறிப்படை இருந்தா அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லுதேன். நல்ல செந்தட்டி இருக்கு தெரியுமா? செந்தட்டியை எடுத்து நல்ல செந்தட்டில கொடி கொடியா புடுங்கணும் மூட்டோட. அது பக்கத்துல வச்சு அம்படி டென்ஷன் கட்டி வச்சு செந்தட்டியை புடிங்கி மேல இருந்து கை காலெல்லாம் தேய்க்கணும். அடிச்சா போதும். தீ வைக்கலிக்காங்க இல்ல, தீ வைக்கல நிட்டாங்க. புரிஞ்சுது எனக்கு. ஆமா, அந்த காலத்துல மூட்டை பூச்சி எல்லாம் அப்படிதான் செய்வாங்களாம். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி வச்சு கொளுத்திட வேண்டியதுதான். தீய வச்சு கொளுத்து தண்ணியே வச்சிரு, தப்பு இல்ல. ஆமா. அதனால் மன்னா, நம்ம கிட்ட இப்ப எந்த படையும் இல்ல. அவர்களை எதிர்த்து நம்மளால பகுதியை வாங்கவும் முடியாது. நீங்களும் ஒத்தையில நிக்கீங்க. அவங்க 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் ஒன்னா நிக்காங்க. இப்ப போய் பகுதியை வாங்க போனோம்னா இலையில வச்ச அப்பள மாதிரி வச்சு நொறுக்கிடுவாங்க. அதனால் அவர்களை எதிர்த்து நம்மளால பகுதியை வாங்க முடியாது. முடவனை மூர்க்கன் அடித்தாலும் மூர்க்கனை முனியடிக்கும் என்பார்கள். அதனால் மன்னா, அவர்களை எதிர்த்து நாமல் பகுதியை வாங்குவதை விட அவனே இவனே நலைவதை விட சிவனேன்னு போய் நீங்க தவம் இருந்து உங்களை பணிந்தவர்களை பாதுகாக்க, சரி, எதிர்த்தவர்களை எரிக்க தகுந்த தூண்டுவாமுனி வரங்களை பெற்று அதற்கு அப்புறமாக நீங்க ஒத்தையிலே நின்று உலகத்தை ஆளலாம் அண்ணா என்று மந்திரியானவர் வல்லரக்கனை அழைத்து சொல்ல, ஏ மந்திரி, ஆண்டவனை எண்ணி நான் தவம் இருக்கணுமா? ஆண்டவன் எப்படி இருக்கா? நானே 56 தேசத்திற்கும் அதிபதியாகப்பட்ட வல்லரக்கன். எனக்கும் மேல் ஒரு ஆண்டவனா? ஆண்டவன்னா யாரு தெரியலையே. அவரை போய் நான் எங்க பார்க்கணும்? எங்க போய் பார்க்க? எப்படி தவம் இருக்கணும்? அதானே. ஏ அரக்கா, ஆண்டவனையே யாருன்னு கேட்கான். ஆமா. அப்ப எப்படி பகவானை வணங்கி இருப்பான்? எப்படி கும்பிடு கையை எப்படி கோயிலுக்கு போயிருப்பான்? பகவானே யாருன்னு தெரியாதுங்க. பார்த்தார் மந்திரி. மன்னா, ஆண்டவனை போய் நீங்கள் தவம் இருக்க வேண்டும் என்றால் இப்படி போக கூடாது. எப்படி போகணும்? அரசனை போல் போனீர்களானால் ஆண்டவனை பார்க்க முடியாது. எப்படி போகணும்? ஆண்டி போல் வடிவத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். சன்னியாசி கோலம் கொண்டால் மட்டுமே ஆண்டவனை பார்க்க முடியும். சரி. அதனால நீங்க தலைய மொட்டை அடிக்கணும், காவி உடை அணியணும், சன்னியாசி கோலம் எடுக்கணும், உத்தராஜம் மாலை போடணும். இப்பேற்பட்ட தவக்கோலத்தை கொண்டு இமயகிரி பர்வதத்தில் ஆண்டவனை எண்ணி நீங்கள் தவம் இருந்து வந்தீர்களே, ஆனால் நீங்கள் வாங்கும் வரத்தை ஆண்டவனை பார்த்து வாங்கலாம் அண்ணா என்று மந்திரியானவர் வல்லரக்கனை அழைத்து சொல்ல, வல்லரக்கனோ
வருகிறோம் அப்படியே ஆகட்டும் என்று அவன் தவம் இருக்க எப்படி வருகின்றார்? அங்கே வல்லரக்க ராஜுதன் வல்லரக்க ராஜுதன் தவம் இருக்க வேண்டும் என்று தலைய மொட்டை தான் அடித்தார். சன்னியாசி கோலம் கொண்டார். காவி நல்ல உடை அணிந்தோ உத்திராஜ மாலை போட்டார். நீரறியா நெற்றி எல்லாம் திருநீற்று காப்பணிந்தார். பகவானை மனதில் எண்ணி பகவானை பஞ்சாச்சரம் பூசுவாரோ. அவன் சிவனாரை மனதில் எண்ணி மனதில் செந்தூர பொட்டு வைத்தார். அந்த வல்லரக ராஜுதன் கோலம் தான் எடுத்து காவி நல்ல உடை அணிந்து உத்திராஜ மாலை போட்டு அவன் கம்பத்தையும் தோளில் வைத்து காட்டுக்கு தான் வருவானா. காட்டுக்கு தான் வரபோது வல்லரக ராஜுதன் அவன் அரண்மனையும் தான் கடந்து தலைவாசல் வாரானே. அவன் தலையில் வாசல் தட்டிடுமா முன்வாசல் வருவாரா. அவன் முன்னால் வாசல் தட்டிடுமா கம்பத்தையும் தோளில் வைத்து காவி உடையணிந்து சன்னியாசி கோலம் கொண்டு ஆண்டவனை எண்ணி தவம் இருக்கணும்னு வாரான். அவன் தவம் இருப்பது நல்ல முறைக்காக தவம் இருக்கணும் நினைச்சாம்னா அவன் தவம் நிறைவேறும், கேட்ட வரமும் கிடைக்கும். ஆனா அரக்கன் எதுக்காக தவம் இருக்க வாரான்? ஆண்டவனிடத்திலே தூண்டுவா முனி வரங்களை பெற்று பாதாள உலகத்தில் வாழக்கூடிய மக்களை எரிக்க வேண்டும் என்று வருகின்றான். அப்ப எண்ணம் போல் தானே வாழ்க்கை இருக்கும். ஆண்டவனை பார்த்து அக்கினி வரத்தை வாங்கி ஆதி பாதாள உலகத்தையே எரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகின்றான். அப்பேற்பட்ட எண்ணத்தை கொண்டு அவன் கம்பத்தையும் தோளில் வைத்து அரண்மனை கடந்து வருகின்றான். தலைவாசல் வரும்போது அவன் தலையில வாசல் படி தட்டுது. முன்வாசல் வருகின்றான், முன்வாசலும் அவன் தலையில தட்டுது. அதுவே அவனுக்கு ஆகாத சகுனம். ஆகாத சகுனம் அமுடு வரும் காலம். சொல்லாத நேரம் அவன் அருகில் சொல்லாமல் வருகின்றது. அதையும் சகுனம் என்று பாராத வல்லரக்க ராஜுதன் அவன் மூன்றாவது தெருவாரா. அவன் மூன்றாவது தெருவதில வாழாத பெண்ணொருத்தி மூளாத நெருப்படுத்தி அவன் முன்னால வரவும் கண்டான். அவன் நாலாவது தெரு கடந்து ஐந்தாவது தெருவாரா. ஐந்தாவது தெருவதில ஆந்தையது அலறிடுமா அழுகுறலும் கேட்டிடுமா. ஏழாவது தெருவாரா. ஏழாவது தெருவதில ஏனியும் சன்னலுமா எதிரே வர கண்டானே. அவன் ஏழாவது தெரு கடந்து எட்டாவது தெருவாரா. எட்டாவது தெருவதில ஓடு ஓட்ட கரும்பூனை குறுக்கே வர கண்டானே. அவன் பத்தாவது தெருவாரா. பத்தாவது தெருவதிலே பாம்பு படமெடுத்து ஆட கண்டா. நாடு விட்டு நகர விட்டு அடர்ந்தவன காடுவாரா. ஆறு நல்ல சுனை கடந்து ஆருணியோ வாரானே. ஏழு மாலை வனம் கடந்து ஏழு மாலை வனம் கடந்து இமயமாலை
கடந்து ஆருண்ய வருகின்றான் வல்லரக்கனானவன். அரண்மனையை தான் கடந்து வருகின்ற வேளையில மூன்றாவது தெரு கடந்து ஒவ்வொரு தெருவா கடந்து 10 தெருவு தாண்டுனா 10 தெருவிலையும் அவனுக்கு ஆகாத சகுனம் ஏற்பட்டது. கண்ட சகுனங்களை எல்லாம் காலாலை தள்ளுகின்றான். பார்த்ததோர் சகுனம் எல்லாம் அரக்கனானவன் அறியவில்லை. ஏழுமலை வனம் கடந்து இமயமலை பர்வதம் வந்து தவ பொருட்களை எல்லாம் ஆலமரத்தின் அடியிலே கீழே இறக்கி வைத்தான். தவம் இருப்பதற்கான ஏற்ற இடம் இந்த இடம்தான் என்று வல்லரக்கனானவன் இமயமலை பர்வதத்திலே தவம் இருந்து வருகின்றான். 12 வருட காலம் தவம் இருந்து வருகின்றான். அப்படி தவம் இருந்து வருகின்ற போது அவனுடைய தவமானது கைலேங்கருக்கு சென்று முற்றுமோட்சம் அடைந்தது. ஆண்டவனாக சிவபெருமாள் பார்த்தார். இப்பேற்பட்ட வல்லரக்கனுக்கு நாமல் வரம் கொடுக்காமல் விட்டு விட்டோமே என்ற ஆண்டவன் நந்தி தேவனை அழைத்து 2 குளிகையை நந்தி தேவன் கையிலே கொடுத்தார். அப்பா நந்தி தேவா, இந்த 2 குளிகையை வாங்கி கொண்டு நீ நேரா பூலோகம் போக வேண்டும் என்று இமயமலை பர்வதத்தில் வல்லரக்கனானவன் தவம் இருந்து வாராம். அந்த அரக்கன் கையில இந்த 2 குளிகையை நீ கொடுக்க வேண்டும். 2 குளிகை இல்ல, 2 குளிகை. 2 குளிகையை வல்லரக்கன் வாங்கி கொண்டு அவன் கன்னத்திலே ஒதுக்கி கொள்ள வேண்டும். ஒதுக்கி கொண்ட 3.25 நாளிகைக்குள் இருபுறமும் ரெக்கை வந்து முளைக்கும். ரெக்கை முளைத்தவுடனே உன்னோட அவன் கைலாசம் வருவான் மகனே என்று ஆண்டவன் 2 குளிகையை நந்தி தேவன் கையிலே கொடுக்க நந்தி தேவனும் குளிகையை வாங்கி கொண்டு அரக்கனை தேடி வருகின்றார். அரக்கனோ புத்துக்குள்ள இருந்த தவம் இருக்கான். 12 வருட காலம் ஒரே இடத்துல தவம் இருந்தான் பாருங்க. அதனால அவன் உடம்பெல்லாம் காற்றடித்து மணல் குமித்து கரையான் புற்று வளர்ந்திருக்கு. உடம்பு எல்லாம் மரம் செடி கொடியா வளர்ந்திருக்கு. நந்தி தேவனோ அரக்கனை காணாமல் அரக்கா அரக்கா என்று குரலோசை கொடுக்க ஆண்டவன் தான் வந்து விட்டாரோ என்று நந்தி தேவன் குரலோசையை காதிலே கேட்ட வல்லரக்கன் புற்றை விட்டு கீழிறங்கி ஓடோடி வந்தான். பார்த்தா இங்க வந்து பார்க்கும் போது பெரிய ஒரு காளை வந்து நிக்கு. இந்த காளைய பார்த்தா சாதாரண காளை மாதிரி தெரியல. கொம்பு 2 தங்கமா மின்னுது. கால் குழம்பு 8 வெள்ளியா ஜொலிக்கு. நெத்தி சுட்டி வெடி வாழ அம்சமா இருக்க. இந்த காளைய பார்த்தா சாதாரண காளை மாதிரி தெரியல. பூலோகத்து காளையா இருந்தா நம்ம பேரை சொல்லி அரக்கான அழகா கூப்பிடுமா? பூலோகத்து காளை வாய் பேசாது. ஆனா இந்த காளை நம்ம பேரை அழகா சொல்லி கூப்பிடுத. அப்ப தெய்வலோகத்து காளையா இருக்குமோ? யாரு எவர் என்று உடனே கேட்க வேண்டும் என்று அங்க வல்லரக்க ராஜுதனானவன் நந்தி தேவன் என்று அறியாமல் புற்றை விட்டு கீழிறங்கி வந்து ஏ காளை மாடு போல வந்து என் மணித்தவத்தை கலைத்ததென்ன? காளை போல வந்து என் கடுந்தவத்தை கலைத்ததென்ன? என் தவத்தை கலைத்ததால உண்மை நான் சும்மாவே விட மாட்டேன். அரக்கா சற்று பொறுப்பா. உன்னுடைய தவத்தை கலைக்க நான் இங்கு வரவில்லை. உனக்கு வரம் கொடுப்பதற்காக உன்னை கைலேங்கிரிக்கு அழைத்து வரவே ஆண்டவன் என்னை பூலோகம் அனுப்பி வைத்தார். ஆண்டவன் பூலோகம் அனுப்பி வைத்தாரா? அப்படி என்றால் நீங்க யாரு? நான் அவருக்கு யாவும் பிள்ளை. அப்பா அரக்கா, நான் தான் பகவானுக்கு ஏவல் பிள்ளை. என் பெயர் நந்தி தேவன். சரி, என்னுடைய அனுமதி இருந்தால் மட்டுமே நீ ஆண்டவனை பார்க்க முடியும். ஐயா நந்தி தேவா, நீங்கள் தான் நந்தி தேவா என்று அறியாமல் உங்களை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேன். அதனால நான் கைலாசம் முன்ன பின்ன வந்தது கிடையாது. அதனால் உங்க கூட நான் கைலாசம் வரணும்னா எப்படியா வர முடியும்? நானோ பூலோக பிறவி, நீங்களோ கைலாச பிறவி. நான் எப்படி உங்க கூட வர முடியும்? அரக்கா, அதற்கெல்லாம் நீ அஞ்ச வேண்டாம் மகனே. 2 குளிகையை வாங்கிக்கொள். 2 குளிகையை உன்னுடைய கன்னத்திலே ஒதுக்கி கொள்ள வேண்டும். ஒதுக்கி கொண்ட 3.25 நாளிகைக்குள் ரெக்கை வந்து முளைக்கும் என்று சொல்ல நந்தி தேவன் சொன்ன உடனே வல்லரக்கனானவன் குளிகையை வாங்கினா கன்னத்திலே ஒதுக்கி கொண்டான். ஒதுக்கி கொண்ட 3.25 நாளிகைக்குள் ரெக்கை வந்து முளைத்தது.
வல்லரக்கனுக்கு. உடனே நந்தி தேவனும் வல்லரக்கனும் முன்னும் பின்னுமாக கைலேங்கிரிக்கு வந்தார்கள். கைலேங்கிரிக்கு ஓடோடி வந்து ஆண்டவன் அருகிலே வந்து அந்த வல்லரக்க ராஜுதனானவன் ஆண்டவனின் திருபாதத்தை அடிபணிந்து நமஸ்கரித்து வருகின்றான். அப்ப பார்த்தார் ஆண்டவனாகி சிவபெருமாள், ஏ அப்பா அரக்கா, இதுவரைக்கும் உன்னுடைய தவத்தை காணாமல் நான் இருந்து விட்டேன் மகனே. நல்ல பழக்கம் இல்ல. உன்னுடைய தவத்தை போல இந்த உலகத்துல உடையவன் நான் கண்டதில்லை. இல்லப்பா இல்லப்பா அரக்கா, உந்தன் தவத்தை போல அகிலத்திலும் நான் கண்டதில்லை மகனே. உனக்கு எந்த வரம் வேண்டுமானாலும் என்னிடத்தில் கேள், தருகின்றேன். சொல்லு மகனே. நாடு நகரம் மண்ணு மனை பொன்னும் பொருள் சரி எதுவா இருந்தாலும் நீ தயங்காமல் கேள் என்று சொல்ல, ஆண்டவா என்ன பரமேஸ்வரா, என்ன உங்கள் அருளால் எனக்கு ஒரு குறையுமே கிடையாது. என் நாட்டுல பாதாள உலகத்துல எனக்கு ஏகபோகமான வசதிகள் இருக்கு. உங்ககிட்ட நான் கேட்க வந்த வரம் நாடு நகரம் மண்ணு மனை பொன் பொருளுக்கு அல்ல. உங்ககிட்ட கேட்க வந்த வரமே ரொம்ப சின்ன வரம். என்ன வரண்டா? கடுகளையும் சிறிய வரம் இந்த கடவுளே நீங்கள் தான் எனக்கு தர வேண்டும். மிளகுலையும் சிறிய வரம் முக்கண்ணன் பகவான் எனக்கு தர வேண்டும். ஏ அரக்கா, கடுகு சிறுசு மிளகு சிறுசுங்கிய கடுகளையும் சிறிய வரம் இந்த கடவுளுக்கு தெரியாது மகனே. காட்டை கட்டி மலையை கட்டி எல்லாம் பேசாத. நீ என்ன வரம் வாங்க வந்தியோ என்னிடத்தில் தயங்காமல் கேள் என்று சொல்ல, அப்பந்தான் அரக்கன் ஆண்டவனிடத்திலே சத்தியத்தை கேட்கான். நான் கேட்க வந்த வரத்தை உங்களிடத்தில் சொல்ல வேண்டுமேயானால் அந்த பார்வதி மேல் எனக்கு நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டும் ஆண்டவா. பார்வதி மேல சத்தியம் கேட்ட உடனே பார்த்தார் பகவான். அங்க இருந்து வந்தான். நாடு வேண்டாம் நகரம் வேண்டாம் ஒண்ணுமே வேண்டாம்னா, கடுகு சிறுசு மிளகு சிறுசுனா இப்ப பார்வதி மேலேயே சத்தியம் கேட்கான். அப்ப ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் இங்க வந்திருக்கான். அதனால அவனுக்கு சத்தியம் செஞ்சு கொடுப்போம் என்று ஆண்டவனோ சத்தியம் செய்து கொடுக்க, அந்த நேரத்தில் அசுரனாகப்பட்ட வல்லரக்கனானவன் ஆண்டவனிடத்திலே 5 விரலுக்கும் அக்கினி வரத்தை கேட்டான். அவன் எப்படி கேட்கின்றான்? ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, அரக்கனோட வார்த்தைகளும் நீர் படைத்த படைப்பில் நான் ஒரு மானிட பிறவி. மானிட பிறவியாக இருக்கும் எனக்கு 2 கரங்கள் உள்ளன. அதில் வலது கரத்திலே 5 விரல்கள் இருக்கின்றது. 5 விரலுக்கும் நீங்கள் அக்கினி வரத்தை தர வேண்டும் ஆண்டவா. ஆள்காட்டி விரல் எடுத்து ஆண்டவனே உமை நினைத்து இந்த அகிலம் எல்லாம் நீட்டினாலும் அது அக்கினியா எரிய வேண்டும். பாம்பு நல்ல விரல் எடுத்து பகவானே உமை நினைத்து பாருலகம் நீட்டினாலும் அது பஸ்பமாக எரிய வேண்டும். மோதிர விரல் எடுத்து முக்கண்ணரே உமை நினைத்து உலகம் நீட்டினாலும் மோதி தீ பிடிக்கணும். சுண்டு வீரல் நான் எடுத்து சொர்க்கேசா உமை நினைத்து சூழுலகம் நீட்டினாலும் அது சுக்கி சுக்கா எரியணுமே. முண்டு வீரல் நான் எடுத்து முக்கண்ணரே உமை நினைத்து மூவுலகம் நீட்டினாலும் எந்த திசை நீட்டினாலும் யாரை நான் தொட்டாலும் யாரை நான் தொட்டாலும் அது எரிந்துதான அங்கே வல்லரக்கன் கேட்ட போது ஆண்டவன் தான் சிவபெருமான். என் மகனே வல்லரக்கா,
கோடி நல்ல வரம் இருக்க இந்த கொடிய வரம் வேண்டாமடா உனக்கு 1000 வரம் இருக்கு அக்கினி வரம் உனக்கு வேண்டாம் தங்கமே ஏ அரக்கா இந்த உலகத்திலே எத்தனையோ வரம் இருக்க ஆமா எரிக்கும் வரம் உனக்கு வேண்டாம் மகனே மகனே 1000 வரம் இருக்க இந்த அக்னி வரம் உனக்கு வேண்டாம் மகனே சொல்ல கேளப்பா எத்தனையோ வரம் இருந்தாலும் ஆமா இந்த வரத்தை போய் நீ கேட்கிய ஆமா ராவண ஈஸ்வரன் ஆண்டு வரக்கூடிய இளங்காபுரி உனக்கு தருகின்றேன் வேண்டாம் ஹரிராமர் ஆண்டு வரக்கூடிய அயோத்தி உனக்கு தாரேன் வேண்டாம் அதுவும் வேண்டாமா ஆமா யமலோகம் உனக்கு தருகின்றேன் வேண்டாம் யம ஆக்கினையும் உனக்கு தாரேன் எனக்கு வேண்டாம் அதுவும் வேண்டாமா ஆமா மாப்பிள்ளையா நீ இருக்க மார்க்கண்டையன் வரமும் தருகின்றேன் வேண்டாம் வேண்டாம் ஏ சண்டால அரக்கா ஏய் எந்த வரத்தனால வேண்டாம்னு சொன்னா ஆமா ஆனா மார்க்கண்டையன் வரத்தை மட்டும் வாங்கினாம்னா என்னைக்கும் மாப்பிள்ளையா இருந்திருக்கலாமே 16 வயசு மார்க்கண்டா இருக்கலாம் 16 வயசு மாப்பிள்ளையா இருந்திருக்கலாம் ஏன் வேண்டாம் வருஷத்துக்கு ஒரு கல்யாணம் முடிப்பான் வேண்டாம் அதுவும் வேண்டாமா ஆமா என் கைலாசத்தை உனக்கு தருகின்றேன் என் கடவுளோட பட்டம் தருகின்றேன் வேண்டாம் சாமி ஆண்டவா பரமேஸ்வரா ஈசா இறைவா எந்த வரம் தந்தாலும் உங்க கடவுள் பட்டம் மட்டும் எனக்கு வேண்டவே வேண்டாம் பகவான் மட்டும் அது வெறும் பதங்குழஞ்ச பட்டம் அதானே நான் கேட்ட வரத்தை தவிர எந்த வரமே எனக்கு வேண்டாம் வேண்டாம் பார்த்தார் ஆண்டவன் எனக்கு என்ன நல்லவனா இருந்தா அவன் நல்லது சொன்னா கேட்பான் கேட்பான் அவனும் கெட்டவனா இருக்கான் அரக்கன் வேற அப்ப அவனுக்கு கெட்ட புத்தி தானே இருக்கும் பொல்லாத மூர்க்கனுக்கு எத்தனை புத்திமதியே போச்சு அதனால அவன் விதி என்னவோ அதுபடியே நடக்க வேண்டும் என்று ஆண்டவன் அரக்கனிடத்திலே வரத்தை தந்தேன் என்று சொல்ல வரத்தை வாங்கி கொண்டு அரக்கன் வேகமா வருகின்றான் வரும்போது அங்க யார் வரா நாரத மகாமுனிவர் வருகின்றார் நாரத மகாமுனிவர் அரக்கனை பார்த்த உடனே அரக்கா நீ எங்க இருந்து வர கைலாசத்துல இருந்தா ஆண்டவனிடத்துல என்ன வாங்கிட்டு வர என்ன வரோம் ஐயா நாரத மகாமுனிவரே ஆண்டவனிடத்திலே 5 விரலுக்கும் அக்கினி வரத்தை வாங்கிட்டு வந்தேன் அக்கினி வரமா ஆண்டவன் அள்ளி கொடுத்தாரா சொல்லி கொடுத்தாரா வந்துட்டேன் அட பைத்தியார வல்லரக்கா ஆண்டவன் யாருக்கா இருந்தாலும் வரேன் தந்தேன் தந்தேன் தான் சொல்லுவாரு ஆனா வரத்தை கொடுக்க மாட்டாரு அவர் ஒரு பொய் சொல்லி பகவான் புழுவுனி பகவான் அதனால ஆண்டவன் கொடுத்த வர உண்மையா இல்லையான்னு நீ பரிசோதித்து பாருண்ணா நாரதா நீர் சொல்றதும் சரிதான் அப்ப அந்த அக்கினி வரத்தை வச்சு உண்மை நான் பரிசோதித்து பாரு திருவிளக்க செஞ்சாரி நான் 4 நாட்டையும் சொல்லணும் என்ன நானே வழி சொன்னவனுக்கு வேட்டு வைக்க பாத்தியா என்னை நீ அக்கினியால எரிச்சிட்டேன்னா 3 உலகிற்கும் செய்தியை சொல்லக்கூடியது நான் தான் உலக சஞ்சாரி என்னை நீ அக்கினியால் எரித்தையானால் எப்படி நாட்டு செய்தி சொல்ல முடியும் அப்ப நான் யாரை எரிக்கணும் உனக்கு வரம் கொடுத்தது யாரு ஆண்டவன் தானே அதனால் வரம் கொடுத்த ஆண்டவனையே அக்கினியால் எரித்து பார் என்று நாரத மகாமுனிவர் சொல்ல அரக்கணும் அப்படியே ஆகட்டும் என்று நாமையா பாதாள உலகம் சென்று நம்ம மக்களை எரிக்கணும் வரம் கொடுத்தது ஆண்டவன் தானே ஆண்டவனையே அக்கினி வரத்தை கொண்டு எரித்து பார்ப்போம் வரம் கொடுத்தது உண்மையா இல்லையா என்று ஆண்டவனை பரிசோதிக்க வேண்டும் என்று அசுரனாகப்பட்ட வல்லரக்கன் மீண்டும் கைலாசம் வருகின்றான் பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான் இந்த அரக்கன் நம்ம கிட்டயே அக்கினி வரத்தை வாங்கிட்டு நம்மளையே எரிக்கணும்னு வாரான் இனி இங்க இருந்தோம்னா நம்மளை எரித்து சாம்பல் ஆக்கிருவான் இனிமேல் நாங்க இங்க இருக்க கூடாது என்று ஆண்டவன் தேவாதி தேவ முனிவர்களை அழைத்துக் கொண்டு தேவ முனிவர்களே அச்சமற்ற அரக்கனுக்கு நான் அக்கினி வரத்தை கொடுத்து விட்டேன் அந்த வரத்தாலேயே என்னை எரிக்கணும்னு வாரான் நான் ஒத்தையில போனா எட்டி வந்து பிடிச்சிருவான் அதனால நீங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து ஓடுங்க எல்லாரும் சேர்ந்து ஓடும் போது ஆயர்வாடி நதிக்கரையிலே யமுனையாற்றன்
நதிக்கரைக்கு மேக்க ஆமா நீங்க எல்லோரும் நந்தவன தோட்டமாக முளைத்து நில்லுங்க. நந்தவன தோட்டம் உங்களுக்கு மத்தியிலே அரளி மரமாக நான் தோன்றி நின்று செவ்வரளி புஷ்பத்துக்குள் சிவலிங்கமாய் ஒளிந்து கொள்கின்றேன். அரக்கனை வதம் செய்யும் காலங்கள் வரைக்கும் இந்த ஆண்டவன் செவ்வரளி புஷ்பத்துக்குள் சிவலிங்கமாய் ஒளிந்து கொள்கிறேன் என்று சொல்ல அப்படியே ஆகட்டும் என்று ஆண்டவனாகிய சிவபெருமாள் ஆதி கைலாசத்திலே யார் யாரெல்லாம் ஓடுகின்றார்? வானவேரும் ஓடினார், மறையவேரும் ஓடினார், தானவேரும் ஓடினார், தவமுனிவரும் ஓடினார், இந்திரரும் ஓடினார், சந்திரரும் ஓடினார், சூரியரும் ஓடினார், சொர்க்கேசர் ஓடினார், அவரவர்கள் வாகனத்திலே அவரவர்கள் ஓடினார், காலை நல்ல வாகனத்திலே கடவுள் பகவான் ஓடினார், நல்ல சிங்கமுக வாகனத்திலே காளி தேவி ஓடினார், ஆட்டுக்கிடா மீதிலேறி அக்னி தேவர் ஓடினார், அன்னப்பச்சி வாகனத்திலே அழகு பிரம்மன் ஓடினார், குடையை ஓட்டுவிட்டு குண்டவர் ஓடினார், வீணையை ஓட்டுவிட்டு நாரதர் ஓடினார், அங்க பச்சைமயில் வாகனத்தில் சுப்பிரமணியன் ஓடினார், நல்ல பெருச்சாலி வாகனத்தில் பிள்ளையார் ஓடினார், எல்லோரும் ஓடும் போது மூத்த மகன் ஆதிமூலம் சுவாமி ஆண்டவனே பகவானே அது என்ன அலங்கோலம் மகனே அதை சொல்ல நேரமில்ல அண்ணா ஐயா ஈஸ்வரனே இறையோனே இது என்ன அலங்கோலம் மகனே இதை சொல்ல நேரம் வர இன்னும் வர வல்ல எல்லோரும் ஓடி ஒளிந்தார்கள். மூத்த மகனாகிய ஆதிமூல கணபதி ஆண்டவனுக்கு முன்னாலே வந்து வழிமறித்தார். அம்மையப்பா பரம்பொருளே பகவானே, அச்சமற்ற அரக்கனைக்கு அக்கினி வரத்தை கொடுத்து விட்டு என் ஆண்டவா நீங்கள் ஓடலாமா? குற்றமற்ற அரக்கனுக்கு கொடிய வரத்தை கொடுத்து விட்டு தகப்பா நீங்கள் ஓடலாமா? மக்களிலே பாகபட்சங்கள் கூடாது. உங்களுக்கு ஒரு காளை வாகனம், என் தாயாகப்பட்ட இந்த சந்தன மாறி அம்மாளுக்கு ஒரு சிங்கமுக வாகனம். என் தம்பி எத்தனைக்கோ இளையவர் வடி வேலவன், அவருக்கு பார்த்தா ஒரு பச்சை மயில் வாகனத்துல ஜம்முன்னு பறந்துகிட்டு போறாரு. எனக்கு மட்டும் ஏன்பா இந்த பெருச்சாலி வாகனம்? சின்ன வாகனம், இந்த பெருச்சாலி வாகனத்தை எட்டி வா என்று அழைத்தேனேயானால் அது என் காதுக்குள்ள வந்து அறவுலாம பலகாரம் கேக்கு. அது என்ன பலகாரம் கேக்கு தெரியுமா? ஆண்டவனே பகவானே பகவானோ, ஆண்டவனே பகவானே ஆதிமூலம் வார்த்தைகளே அவள் ஓரி தின்றதால அங்கமெல்லாம் பெருத்து போச்சு. சோளம் போரி தின்றதால தொந்தி வயிறு பெருத்து போச்சு. கை ரெண்டும் கட்ட கை, காலு ரெண்டும் குட்டக்காலு, சப்பானி நொண்டிக்காலு, எனக்கு நடக்கவும் முடியலைய ஓடவும் முடியலைய. பெருச்சாலி வாகனத்தை எட்டி வா என்றழைத்தா அது எல்லோருண்ட கேக்குதப்பா.
உளுந்தவட கேக்குதப்பா கூதப்போ அறிவு கட்ட பெருச்சாலி அதிரசமும் கேக்குதப்பா வழியில உருக்கங்கட்ட பெருச்சாலி உளுந்தவட கேக்குதப்பா சீருகட்ட பெருச்சாலி அது சீட உருண்ட கேக்குதப்பா மானங்கட்ட பெருச்சாலி உருண்ட கேக்குதப்பா புத்தி கட்ட பெருச்சாலி அது பொறிகளங்கா கேக்குதப்பா இத்தனைக்கும் எங்க போவேன் எந்தகப்பா பகவானே பெருச்சாலி முன்னிழுக்க வேளவயிர் பின்னிழுக்க இத்தனைக்கும் எங்க போவேன் இத்தனைக்கும் எங்க போவேன் எந்தகப்பா பகவானே ஆண்டவா பரமேஸ்வரா என் பெருச்சாலி வாகனம் முன்னிழுக்க என் பேள வயிறு என்ன பின்னால இழுக்கு என்னால் நடக்கவும் முடியல ஓடவும் முடியல ரெண்டு பேரும் சேர்ந்தே இங்க நிப்போம் அரக்கு அங்கிருந்து வரட்டும் நம்மள ரெண்டு பேரையும் சேர்த்தே அக்கினியால எரிக்கட்டும் குடும்பமா போயிரும் ஏ அப்பா ஏ ஆதி மூலம் பெருச்சாலி வாகனத்தை சாதாரண வாகனம்னு நினைக்காத பெருச்சாலி வாகனம் பூமியை நோக்கி பெருமூச்சு விட்டுதேயானா பூமி இரண்டு கபாலமாகவே வெடிக்கும் நீ போய் முச்சந்தியிலே அமர்ந்திருக்க நானே உனக்கு ஒரு அரச மரமாகவும் உங்க அம்மா பார்வதி உனக்கு ஒரு வேப்ப மரமாகவும் உன் தாய்மாமன் கோபால கண்ணன் உனக்கு ஒரு ஆழ மரமாகவும் துணை நிற்போம் அப்பா அத்தையா அத்தை விழுதா தொங்குவா என்ற ஆதிமூல கணபதிக்கு ஆண்டவனாகிய சிவபெருமான் வாழ்த்தி வரத்தை கொடுத்து பூலோகம் அனுப்பி வைத்தார். பூலோகம் அனுப்பி வைத்து ஏறட்டு பார்த்தார். அங்க இருந்து அரக்கன் துரத்துக்கிட்டே வாராம். ஓடாதரும் சிவனே, எங்கு போனாலும் உம்மை அக்கினியால் எரிக்காமல் விடமாட்டேன். ஓடுதவனை கண்டா முடுக்குதவனுக்கு தொக்கும்பாங்க. அதனால் ஆண்டவா, நீங்கள் எங்கு போய் ஓடி ஒளிந்தாலும் உம்மை அக்கினியால் எரிக்காமல் விடமாட்டேன் என்று சொல்ல உடனே ஆண்டவனாகிய சிவபெருமாள் இனி நாமல் இங்கே இருக்க கூடாது என்று 8 நாளா ஆண்டவன் ஓட ஆரம்பித்தார். அவர் எப்படி ஓடுகின்றார்? 8 நாளா நெட்டோட்டம் ஓடினார். 8 நாளா நெட்டோட்டம் ஓடினார். நாமல் ஓடிக்கொண்டு இருந்தமானால் உடல் இழைத்து போகும் என்று அங்க பக்கம் வந்த தேவர்களை நந்தவன தோட்டமாகி ஆண்டவன் சிவபெருமாள் அரளி மரம் தான் முளைத்து அங்க செவ்வரளி புஷ்பத்துக்குள் சிவலிங்கமாய் போய் ஒளிந்தார். அவர் தலையில் உள்ள கங்கை அதை தரையதிலே இறக்கி வைத்தார். அக்கினியால் எரிந்தவனம் தண்ணீரால குளிர செய்தார். அங்க செவ்வரளி புஷ்பத்துக்குள் சிவலிங்கமாய் போய் ஒளிந்தார். அவர் சடை ஒளைய முடி ஒளைய அவர் முடி ஒளைய அங்க சங்கரகமார் ஓடுவார முடி ஒளையோ சடையும் உழைந்தது முடியும் உழைந்தது. பகவானுக்கு ஆண்டவனாகிய சிவபெருமாளுக்கு நின்று அள்ளி கட்ட நேரம் இல்ல. அரக்கு அங்கிருந்து வாரா. உடனே ஆண்டவனாகிய சிவபெருமாள் செவ்வரளி புஷ்பத்துக்குள்ளே சிவலிங்கம்
தெய்வீகமாய் போய் ஒளிந்த நாள் முதலாக என்ன சாமி ஆதி கைலாசத்தில் அருளும் இல்லை பொருளும் இல்லை. ஆண்டவன பகவானுக்கு அரணார் இல்லாத கைலாசம் அருளும் இல்லை பொருளும் இல்லை. பார்வதி நினைக்க பகவான் இல்லாத கைலாசம் பாலடைந்து இருந்தது. ஒரே இருமையுமா இருக்கு. உடனே பார்த்தாள் பார்வதா தேவி. என்னையா 8 நாளா ஆண்டவன் எங்கு போனாரு என்ன ஆனாருன்னே தெரியலையே. ஒண்ணுமே தெரியவில்லை சாமி. 14 உலகமெல்லாம் பகவானை தேடி பார்க்கும் போது எங்கு தேடி பார்த்தாலும் ஆண்டவனை காணாத போது பார்வதா தேவி கண்கள் கலங்கி மன வருத்தம் கொண்டு நாம் கண்ணீரை தீர்க்கணும் கவலைகளை போக்க வேண்டும் என்றால் யாரால முடியும்? அண்ணனாகிய கோபால கண்ணனால் மட்டுமே முடியும் என்று பார்வதி கண்ணனை அழைக்க என் பெருமாளாகிய கோபால கண்ணனோ பார்வதி சத்தத்தை கேட்டு கைலாசம் ஓடோடி வருகின்றார். அம்மா பார்வதி அண்ணனை அழைத்த விவரம் என்ன? தங்கச்சி பார்வதி ஏ அண்ணா என் கோபால கண்ணா கண்ணா கோபால 8 நாளா ஆண்டவன் எங்கு போனாரு என்ன ஆனாருன்னு தெரியல. ஒன்றுமே தெரியல அண்ணா. பகவான் இல்லாமல் இந்த பார்வதி இந்த உலகத்தில் நான் வாழ முடியுமா? கைலாசமே இருளா போச்சு அண்ணா. சிவனும் சக்தியும் சேர்ந்ததான சகல உலகங்கள் எல்லாம் அண்ணா. சிவன் இல்லாமல் சக்தி நான் மட்டும் எப்படி வாழ முடியும்? அண்ணா. அதனால் ஆண்டவன் எங்கு இருந்தாலும் தேடி பார்த்து வர வேண்டும் அண்ணா. அண்ணா பகவானுக்கு ஒண்ணு பார்த்தார் என் பெருமாளாகிய கண்ணன். அம்மா பார்வதி நீ அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம். ஆண்டவன் எங்கு இருந்தாலும் என்னை 8 நாளைக்குள்ள முன்னாடி கொண்டு வந்து விடுவது என்னுடைய பொறுப்பு. அதான் பொறுப்பு. தங்கைக்கு ஆறுதலை சொல்லி என் பெருமாளாகிய கோபால கண்ணன் பகவானை தேடி வருகின்றார். எப்படி நாமல் இப்படியே போக கூடாது. இப்படியே போனோம்னா அரக்கை அங்கிருந்து வருவான், நம்மளை யாருன்னு பாப்பான், தெரிஞ்சுக்கிடுவான், அக்கினியால எரிச்சிருவான். அதனால் சொரூபத்தை மாற்றி போக வேண்டும் என்று நினைத்தார். என்ன சொரூபம் எடுக்கலாம்? அன்று ஒரு காலத்திலே கஞ்ச கருவுருமா பட்டணத்தில் கம்சன் தங்கை தேவகிக்கு 8வது மைந்தனாகவே பிறந்து ஆயர்வாடியில் நாட்டாமை நந்தகோன் யசோதா என்பவரிடத்தில் பிள்ளையாக வளர்ந்து வந்த காரணத்தினால் என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் ஆடு மாடு மேய்க்கும் யாதவர் போல சொரூபத்தை கொண்டு ஆயர் போல வடிவத்தை கொண்டு அர்ச்சுதனும் வருகின்றார். ஆடு மாடு வைக்கும் யாதவர் போல சொரூபத்தை கொண்டு என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் ஆடு மாடுகளை முன்னாலை பற்றி கொண்டு நடந்து வந்த களைப்புகளை தீர சீங்குழலை தன் திருவாயிலை வைத்து கீதங்களை வாசித்தார். என ஆண்டவனை தேடி வராரு, எங்க இருக்காருன்னு தேடணும், நடந்து வந்த களைப்புகளும் தீரணும். அதனால் கையில் இருக்க கூடிய சீங்குழலை வைத்து என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் சீங்குழலை வாசிக்க சீங்குழல் சத்தத்தை கேட்டு ஆண்டவனாகிய சிவபெருமாள் செவ்வரளி புஷ்பத்துக்குள் இருக்கார் பாருங்க, அவர் தன்னை மறந்து சுதி தவறாமல் நடனம் ஆடுகின்றார். அவர் எப்படி நடனம் ஆடுகின்றார்? தித்திமி திமி 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 என சிவனும் ஆடவே, திமி 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 என சிவனும் ஆடவே, ஆதி சிவனும் ஆடவே, அங்க சிவனிருந்த அரளி கோப்பு ஆடவே, சிவனிருந்த அரளி கோப்பு ஆடவே, ஜவனம் ஆடவே. மத்த கொப்பு ஆடிடாமல் ஒத்த கொப்பது, ஒத்த கொப்பது, அங்க தத்தருகிட தருகிட என தாளம் போடுவே, தத்தருகிட தருகிட என தாளம் போடுவே, யா ஒத்த கொப்பது ஆடும் கோப்பை மாயன் கண்டு ஓடி பார்த்திட, ஆடும் கோப்பை மாயன் கண்டு ஓடி பார்த்திட, ஓடி பார்த்திட
அரணை கண்டு மாயங்கேலி கூடிடா அரணை கண்டு மாயங்கேலி கூடிடாதோ ஓடி போதிடோ பார்த்தாய் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் நாம இங்கதான கீதங்களை வாசிக்கும் ஆனா அந்த ஒத்த கொப்பு மட்டும் தன்னால ஆடுதை எப்படி இப்படி சுதி தவறாமல் ஆட வேண்டும் என்றால் அத்தான் பகவானால் மட்டும் தானே இப்படி ஆட முடியும் அப்ப செவ்வரளி புஷ்பத்துக்குள் இருப்பது ஆண்டவன் தான் ஒளிந்திருக்கின்றாரோ என்று என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் ஆண்டவனை எதுக்கு ஒரு வார்த்தை கூப்பிட்டு பாப்போமா அத்தானோ அத்தா பார்த்தார் பகவான் அர்ச்சுதன் என்று அறியாமல் அரக்கண்டா சொருபத்தை மாத்தி வந்து நம்மள அத்தாமனு கூப்பிடுதானோ அத்தான் என்று சொல்லாதடா அறிவு கட்ட வல்லரக்கா மச்சான் என்று சொல்லாதடா மானங்கட்ட வல்லரக்கா பார்த்தாய் பெருமாளாகிய கண்ணே பகவான் நம்மள அரக்கம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு அரக்கன் வந்திருந்தா அவர் கொடுத்த வர மட்டும் தானே அவனுக்கு தெரியும் அப்ப நாம தான் வந்திருக்கோம் என்று ஆண்டவன் அறிய வேண்டும் தெரிய வேண்டும் என்றால் அவர் குட்ட உடைக்கணும் இன்னைக்கு கூடையில அள்ளணும் அவர் செய்த லீலைகள் அத்தனையுமே சொல்ல வேண்டும் என்று என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணே ஆண்டவனை பார்த்து கேலி செய்கின்றார் எப்படி எப்படி அன்றுதில்லை அம்பலத்தில் ஆடி நின்றவா அத்தானோ ஆடி நின்றவா அரக்கனுக்கு தான் பயந்து அரளி ஒளிந்தவா அரக்கனுக்கு தான் பயந்து அரளி ஒளிந்தவா ஆடி நின்றவா ஐயா கன்றுமானை கரத்திலேந்தும் கையிலே ஆண்டவா கையிலே ஆண்டவா இந்த கண்ணன் பேச்சு காதில் கேட்டு அண்ணலோடவா கண்ணன் பேச்சு காதில் கேட்டு அண்ணலோடவாதா யா கையிலே ஆண்டவா நீங்க அரக்கனுக்கு வரம் கொடுத்தது மானம் இல்லையா உமக்கு ரோசம் இல்லையா அரளி மூட்டுக்குள் போய் ஒளிந்து வெக்கோம் இல்லையா நீங்க அரளி மூட்டுக்குள் போய் ஒளிந்து வெக்கோம் இல்லையா ஏ மானோம் இல்லையா ஐயா புட்டுக்கு நீர் மண் சுமந்தது மானம் இல்லையா உமக்கு ரோசம் இல்லையா அங்க பிறம்பால அடிகள் பட்ட வெக்கோம் இல்லையா பிறம்பால அடிகள் பட்ட வெக்கம் இல்லையாதா யா மானோ இல்லையோ அர்ச்சுதனாய கோபாலக்கண்ணன் ஆண்டவனை கேலி செய்ய பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமாள் அரக்கன் வந்திருந்தா நம்ம வரம் கொடுத்தது மட்டும் தான் தெரியும் நாம் செய்த லீலைகள் அத்தனையும் சொல்லணும்னா வந்திருக்கிறது நம்ம மாப்பிள்ள தான் வந்திருக்காரு என்று ஆண்டவனாகிய சிவபெருமாள் சிவரளி கொப்பை நீக்கினார் ஆண்டவன் வெளியிறங்கி வந்தார் வெளியிறங்கி வந்தவுடனே என் பெருமாளாகிய கண்ணன் பக்கம் வந்தார் யோ மாப்ள நான் இல்லன்னோட உங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுதியரு என்னை பத்தி நீர் சொன்னீரு உம்ம யோக்கியதை சொன்னோம்னா புல்லும் புறாவும் தண்ணி குடிக்காது என்ற ஆண்டவனாகிய சிவபெருமாள் கண்ணனை மறுபடியும் கேலி செய்ய எப்படி செய்தார் அர்ச்சுதனாய கோபால கண்ணனை பார்த்து ஆண்டவன் எப்படி கேலி செய்கின்றார் ஐயா ஆயர்வாடியில் போய் வளர்ந்தது மானமில்லையோ உனக்கு ரோசமில்லையா நீங்க ஆடு மாடு மேய்த்து வந்தது வெக்கம் இல்லையா ஆடு மாடு மேய்த்து வந்தது
உண்டது மானம் இல்லையா உமக்கு ரோசம் இல்லையா தயிர் மத்தாலே அடிகள் பட்டு வெக்கோம் இல்லையா தயிர் மத்தாலே அடிகள் பட்டு வெக்கோம் இல்லையா மானோ இல்லையோ ஐயா உருகில் வெண்ணை திருடி உண்டது மானம் இல்லையா உமக்கு ரோசம் இல்லையா அங்க உரலில் கட்டி அடிகள் பட்டு வெக்கோம் இல்லையோ நீங்க உரலில் கட்டி அடிகள் பட்டு வெக்கோம் இல்லையா மானோ இல்லையோ ஐயா மாயவரே மைத்துனரே மானம் இல்லையா உமக்கு ரோசம் இல்லையா அங்க மலைய பிடுங்கி குடை பிடித்தது வெக்கோம் இல்லையா நீங்க மலைய பிடுங்கி குடை சுமந்தது வெக்கோம் இல்லையா மானோ இல்லையோ ஆண்டவனாகிய சிவபெருமாள் கண்ணனை மீண்டும் கேலி செய்ய பார்த்தாயம் பெருமாளாகிய கண்ணன் ஆண்டவா உங்களை காங்கலன்னு சொல்லி 4 வார்த்தை நான் பேசினேன் ஆனா நீர் என்னை கண்டுகிட்டே பேசிட்டீரு அதனால அரக்கம் பாடு உம்மை பாடு நான் போறேன் என் மாட்டோட யோ மாப்பிள்ள நீரே இப்படி சொன்னீருன்னா அரக்கன் கிட்ட இருந்து என்னை யாரு காப்பாத்து எனக்கு ஒண்ணுன்னு சொன்னா எனக்கு ஒண்ணு சொன்னா உங்க தங்கச்சியை பாத்துக்கோறோம் மாவளப்பா புழுவப்பா பாத்துக்கோறோம் மாப்பிள்ள அரக்கன் கிட்ட இருந்து நீங்க தான் என்னை காப்பாத்தணும் ஆமா ஆண்டவா அரக்கனிடத்துல இருந்து உங்களை நான் காப்பாற்ற வேண்டும் என்றால் ஆடு மாடுகள்லாம் யாரு மேய்ப்பா என்ன செய்யணும் என்ன செய்யணும் ஆடு மாடெல்லாம் நீங்க தான் மேய்க்கணும் நான் அரக்கனை வதம் செய்து வரும் காலங்கள் வரைக்கும் ஆடு மாடு உங்க பொறுப்பு ஆமா ஆடு மாடை மேய்க்கணும்னா இப்படி மேய்க்க கூடாது இப்படி நீங்க யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு ஆடு மாடெல்லாம் மேய்ச்சியர்னா ஆடு மாடெல்லாம் களைஞ்சு ஓடிரும் அதனால என்னை போலவே ஆயர் போல சொரூபத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று கண்ணனை போலவே கடவுள் பகவானுக்கு சொரூபத்தை கொடுத்து ஆடு மாடுகளை எல்லாம் கடவுளிடத்திலே ஒப்படைத்து விட்டு பெருமாளாகிய கோபால கண்ணன் அரக்கனை வதம் செய்ய வருகின்றார் எப்படியா அரக்கனை வதம் செய்யணும்னா இப்படி போக கூடாது மோகம் கொண்ட வல்லரக்கனை நாமல் ஒரு மோகினி அவதாரம் எடுத்துதான் வதம் செய்ய வேண்டும் பெண்ணை போல அவதாரம் கொள்ளலாம் ஆண்களால் கெட்டவர்கள் அன்றுமில்லை இன்றுமில்லை என்றுமில்லை சொல்வார்கள் பெண்களால் கெட்டவர்கள் பேர் உலகில் ரொம்ப பேர் உண்டு அப்படி சொல்லியிருக்காங்க அதனால் இந்த அரக்கனையும் நாமல் ஒரு பெண் சுரூபம் எடுத்துதான் வதம் செய்ய வேண்டும் என்று பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் மோகினி அவதாரத்தை எடுத்து அரக்கன் வரும் காட்டுக்குள்ளே வருகின்றார் அதை பார்த்தான் வல்லரக்கன் பெண் என்று நினைத்தான் அவன் பெருமாளாக நினைக்கவில்லை கன்னியாக நினைத்தான் கண்ணனா நினைக்கவில்லை மங்கையா நினைத்தான் மாய கண்ணனா எண்ணவில்லை பெண் என்று வழிமறித்து நின்றான் அடியே பெண்குடி நீ யாரடி எங்கிருந்து வார என்று கேட்க என் பெருமாளாகிய மோகினி அடே வேடா வன வேடா நீ யாரடா என்னை வழிமறிக்கின்றாய் ஏ அம்மா நான் யாரு தெரியுமா நான் தான் பாதாள உலகத்தின் அரசன் பவளக்கண்ணியின் புருஷன் ஆண்டவனை எண்ணி 5 விரலுக்கு அக்கினி வரத்தை வாங்கினேன் அந்த வரத்துக்கு பயந்த ஆண்டவன் எங்கேயோ ஒளிந்து விட்டார் அதனால் இனி ஆண்டவன் வர மாட்டாரு இனி வருங்கால வல்லரக்க சக்கரவர்த்தி பகவானே நான் தான் ஏ அரக்கா நீ தான் வல்லரக்காவா அம்மா என்னுடைய வளப்பத்தை நான் சொன்னேன் நீ யாரு என்று சொல்லலையே ஏ அரக்கா நான் யாரு தெரியுமா மலையாள தேசத்திலே மலையரசன் என்பவருக்கு நாங்கள் அக்கா தங்கை 8 பேரும் பெண்ணாக பிறந்தோம் அப்பா நான் தான் 8வது பிறந்த மகா எந்தன் பெயர் மோகினி சித்திரை மாதத்துல மூல நட்சத்திரத்தில் முதல் காலத்துல பெண் பூத்ததனால
நான் மாலை பூத்தது மன்னனுக்கு ஆகாது, சரி பெண் பூத்தது என் புருஷனுக்கு ஆகாது. சரி அதனால என்னை யாருமே பெண் கேட்டு வரல. ஐயா அதனால் என் மீது வருத்தத்தை கொண்ட எங்க அப்பா 56 தேசத்திற்கும் அறிக்கை ஓலையை கொடுத்தார். எப்படி அறிக்கை ஓலையை காதில் கேட்டு அரசரெல்லாம் அரண்மனைக்கு வந்தார்கள். ஆமா அதுல அழைப்பே இல்லாமல் எங்க அத்தா மதுரை சொக்கரும் அந்த குள்ள மனுஷனும் கூட்டத்தோட கூட்டமா வந்து இருந்தாரு. எங்க அப்பாவோ என் கையில ஒரு மாலையை கொடுத்து சுழட்டி எரிய சொன்னார். நான் எரிந்த மாலையோ சொக்கம் கழுத்துல போய் சொகுசா விழுந்தது. அதனால் வேற வழியே இல்லாம எங்க அப்பா 2ஆம் தாரமா மதுரை சொக்கருக்கே என்ன மனமுடித்து கொடுத்தார். மதுரைக்கு போகும்போது 7 வண்டி சீதனத்தோட நான் போனேன். 7 வண்டி சீதனத்தோடு சென்று நான் கீழக்கோட்டல் வாசல் வழியா காலை வச்சுதான் இறங்கி இருக்கேன். அங்க இருந்து எங்க அக்கா பச்சை பச்சேன்னு வந்தா. வந்த வேகத்திலே என் சடைய பிடிச்சு என்னை சந்திக்கு இழுத்தா. என் முடிய பிடிச்சா என்னை முக்குக்கு இழுத்தாளடா. சக்களத்தி போராட்டம் சகல பேருக்கும் கொண்டாட்டம். இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று மன்னனோடு சண்டை போட்டு மாதா வீடு வருகின்றேன். புருஷனோடு சண்டை போட்டு பிறந்த வீடு நான் போறேன். ஒத்தையில வாரவள உடன்பிறப்பா நினைக்கணும், தனியா வாரவளை தங்கையா நினைக்க வேண்டும். அதை விட்டுட்டு இப்படி வழிபறிக்க கூடாது. ஏ மோகினி, நீ அஞ்ச வேண்டாம், மலைய வேண்டாம். இப்போதே என் கூட வாரம்னு மட்டும் சம்மதிச்சன் வை. நித்தம் ஒரு பட்டுடுத்தி விதவிதமா பூச்சூடி கண்ணாடி மாளிகையில் உல்லாசமாய் வாழ்ந்திடலாம் அம்மா. யாரக்கா உனக்கு மண்டையில கொஞ்சமாவது அறிவு இருக்கா? 2ஆம் தரத்து வாழ்க்கை வேண்டாம்னா என் புருஷனோடு சண்டை போட்டு நான் வாரேன். நீ மறுபடியும் என்ன 2ஆம் தரமா கல்யாணம் பண்ண போறோம்னு சொல்லுதிய. அது மட்டும் இல்ல அரக்கா, உன்னோடு நான் வந்தேனே ஆனா ஆண்டவனை எண்ணி 5 விரலுக்கும் நீ அக்கினி விரத்தை வாங்கியிருக்க. என்னை கரம் பிடித்தையானால் எரிந்து சாம்பலாகி விடுவேன். அதனால எனக்கு நீ ஒரு சத்தியம் செஞ்சு கொடுக்கணும். நீ அலைகடலும் சென்று முங்கி நிமிர்ந்து 3 முங்கு போட வேண்டும். உன்னுடைய முண்டு விரலை கொண்டு உன்னுடைய சிரசை 3 தரம் சுற்றி நடு தொண்டையிலே வைத்து மூத்த மனைவி பவளக்கண்ணி முகம் பார்த்து முழிக்க மாட்டேன், எனக்கு துரோகம் ஒரு நாளும் செய்ய மாட்டேன் என்று நீ சத்தியம் செய்து கொடுத்தேயானால் நான் இப்போதே உன்னோடு வருவேன் என்று சொல்ல அரக்கன் அப்படியே ஆகட்டும் என்று ஆயகளை கற்றும் அறிவளந்தான் வல்லரக்கன். புராணங்கள் கற்றும் புத்தி கட்டு போனான் அரக்கன். பெண் என்று நினைத்தான் அவன் பெருமாளாக நினைக்கவில்லை, கண்ணியா நினைத்தான் கண்ணனா நினைக்கவில்லை. உடனே பெண்ணை மணமுடிக்க வேண்டும் என்று அலைகடலும் சென்றான். முங்குனான் நிமிர்ந்தான் 3 முங்கு போட்டான். எட்டி எட்டி பார்த்த முங்குதான். அலைகடலும் தான் கடந்து கடற்கரைக்கு வந்தான். விரலை எடுத்தான். ஏ மோகினி, இதோ பார், என்னுடைய முண்டு விரலை கொண்டு முக்கண்ணன் பகவானை மனதில் நினைத்து என்னுடைய சிரசை 3 தரம் சுற்றி நடு தொண்டையிலே வைத்தான் அரக்கன். ஏ மோகினி, நடு தொண்டையிலே வைத்துக் கொண்டு மூத்த மனைவி பவளக்கண்ணி முகம் பார்த்து முழிக்க மாட்டேன், உனக்கு துரோகம் ஒரு நாளும் செய்ய மாட்டேன் என்று அவன் தொண்டையிலே வைத்து சத்தியம் செய்தான் அரக்கன். அவன் தொண்டையில வைத்த போது சண்டாள வல்லரக்கன் சுக்கி சுக்கா நொறுங்குவானா, எரிந்ததொரு சாம்பலைத்தான் பெருமா கையிலடித்து ஆதி வெள்ளி கைலாசம் சுதனும் ஓடி வந்து பகவானோட இடமதியில ஆண்டவனே பகவானே அரக்கனை கொன்று விட்டேன் இந்தாரையா சாம்பல் என்று என் பெருமாள் ஒப்படைத்த வேளையில ஆண்டவன் தான் சிவபெருமான். ஐயாவே அர்ச்சுதனே, அரக்கனை கொன்ற கோலா ஆண்டவனும் பார்க்கணுமே. மாப்பிள்ள, நான் படைத்த பிள்ளை, நான் கொடுத்த வரம், என்னால முடியாதது உம்மால எப்படி வதம் செய்ய முடிந்தது? ஆண்டவா,
ஆண்களால் கெட்டவர்கள் அன்றுமில்லை இன்றுமில்லை என்றுமில்லை சொல்வார்கள். பெண்களால் கெட்டவர்கள் பேர் உலகில் ரொம்ப பேர் உண்டு அப்படி சொல்வார்கள். அதனால் மோகம் கொண்ட அரக்கனை நான் ஒரு பெண் சொருபமாகிய மோகினி அவதாரத்தை எடுத்தேன். மோகம் கொண்ட அரக்கனை வதம் செஞ்சேன். பெண் சொருபமா மாப்பிள, அந்த பெண் சொருபத்தை இப்போதே என் முன்னால் நீங்கள் எடுக்க வேண்டும் என்று ஆண்டவனாகிய சிவபெருமாள் சொல்ல, ஆபத்திற்கு பாவமில்லை என்று என் பெருமாள் மீண்டும் பெண் சொருபத்தை எடுக்க காட்டினாருங்கோ. பெண் சொருபத்தை கண்ட சிவனாருக்கு மோக லிஸ்தைகள் அதுவும் ஒழுக அது பூமியிலே விழுந்தால் பூலோகம் தாங்காது என்று என் பெருமாள் இரு கரத்தினால் ஏந்த ஜோதிமணி விளக்கு ஒளிவு போல் ஐந்தும் ஐந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக வந்து பிறந்த தர்மஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தில் என்று பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் எப்பேற்பட்ட கிரகம் தெரியுமா? சுவாமி பங்குனி மாதம் புதன் பவரண பஞ்சமி கடக இந்திரமாகவே ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். அவர் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றார். ஆதியில் உள்ளவர்க்கு ஐயனார் என்றார். சுவாமி ஐயனார் ஐயனார் ஐயா ஹரிகர சுதன் ஐயனார். சுவாமி ஐயனார் ஐயனார் ஐயா அச்சங்கோவில் ஐயனார். சுவாமி ஐயனார் ஐயனார் ஆரியங்கா ஐயனார். சுவாமி ஐயனார் ஐயனார் ஐயா குளத்து புழை ஐயனார். சுவாமி ஐயனார் ஐயனார் எருமேலி தர்மசாஸ்தா. சுவாமி ஐயனார் ஐயனார் சபரிமலை ஐயனார். சுவாமி ஐயனார் ஐயனார் சிவனடைந்த சாஸ்தாவா ஐயனார் அங்க தர்மஞான சாஸ்தாவா. அவர் பொன்னாள பூணோளா ஐயா பொன்பதித்த தாழ்வடமா அங்க வெள்ளியாள பூணோளா வெண்கலத்தால் தாழ்வடமா ஆனபுலி கூட்டத்தோடு ஐயன் மந்தி வாசலில தர்மஞான சாஸ்தாவா ஆனபுலி கூட்டத்தோடு இந்த குருவங்கோட்டை ஊருக்குள்ள இந்த சந்தனமாரி வாசலில ஆனப்பட குதிரைப்பட ஐயங்காட்சி வேப்படையா முன்படையா பின்படையா தண்டியேழு பெரும்படையா அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக இந்த குருவங்கோட்டை மாநகரத்திலே சந்தன மாரியம்மன் வாசலில அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக தர்மஞான சாஸ்தா வந்து பிறந்தார்.